அனுசரணை. உயர்ந்த தர நேர்த்தியால் உலக புகழ்பெற்ற கோஸ்வே பெயிண்ட் ரகங்கள் என்றென்றும் மக்கள் நம்பிக்கையை வென்றவை. வணக்கம், இது நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்திகள். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இன்று காலை 6 மணியுடன் நிறைவடைந்த 24 மணித்திலங்களில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் 17 பேர் உயிரிழப்பு. தேசிய பிரச்சினைகள் தொடர்பில் அரசாங்கத்திடம் எவ்வித பதிலும் இல்லை, மக்கள் விடுதலை முன்னணி குற்றச்சாட்டு. அனைவரினதும் இணக்கத்துடனேயே அதிகார பகிர்வு மேற்கொள்ளப்படும், அமைச்சர் லக்ஷ்மண் யாப்பா தெரிவிப்பு. ஸ்ரீலங்கா டெலிகாம், ஒரே தேசம் ஒரே குரல். நேற்று காலை 6 மணி முதல் இன்று காலை 6 மணி வரையிலான 24 மணித்திலங்களுக்குள் நாட்டின் பல்வேறு பிரதேசங்களில் இடம்பெற்ற 15 வாகன விபத்துகளில் 17 பேர் உயிரிழந்துள்ளனர். அண்மை கால வரலாற்றில் அதிக வாகன விபத்துகள் பதிவான காலப்பகுதி இதுவாகும் என போலீஸ் பதிவுகள் குறிப்பிடுகின்றன. இவற்றுள் மிகவும் பாரதூரமான விபத்து களுத்துறை பயாகல பகுதியில் பதிவாகியுள்ளது. இது தொடர்பான விரிவான தகவல்களை தொடரும் செய்திகளில் எதிர்பாருங்கள். ஸ்ரீலங்கா டெலிகாம், ஒரே தேசம் ஒரே குரல். மழை நேரத்துல www முரண்டு பிடிக்குதா? www முடியலையா? காரணம், இந்த மாதிரி காலநிலையில சிக்னல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் www வேணும்னா எப்படி? நான் என்ன சொல்றேன்னா, எஸ்எல்டி ப்ராட்பேண்டுக்கு மாறுங்க. வெயிலோ மழையோ எந்த பிரச்சனையும் இல்லாம நிலையான தடையில்லாத அதிவேக இன்டர்நெட். இனிமே எப்படி? www. ஸ்ரீலங்கா டெலிகாம், ஒரே தேசம் ஒரே குரல். தேசிய பிரச்சினைகள் தொடர்பில் அரசாங்கத்திடம் எவ்வித பதிலும் இல்லை என மக்கள் விடுதலை முன்னணி குறிப்பிடுகின்றது. மக்கள் விடுதலை முன்னணி கொழும்பில் இன்று முற்பகல் ஏற்பாடு செய்திருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் முன்னணியின் அரசியல் குழு உறுப்பினர் அனுரகுமார திசாநாயக்க கருத்து தெரிவித்தார். காற்றடைக்கப்பட்ட வெற்றியே காணப்படுகிறது. அதே போன்று வேகமான தோல்வியினையும் இப்பொழுது எடுத்து காட்டுகிறது. தேசிய ரீதியிலான பல பிரச்சனைகள் தற்போது உருவாக்கியுள்ளன. தேசிய பிரச்சனை குறித்து பதில் கூற முடியாமல் இலக்குகள் இன்றி பட்டும் படாமலும் பயணிக்கும் நிலைமையே ஏற்பட்டுள்ளது. பொருளாதாரம் குறித்து உரிய திட்டம் ஒன்று இல்லை. 3/2 பெரும்பான்மை அதிகாரத்தை கொண்ட அரசாங்கத்தினால் அண்மையில் எத்தனை சட்டங்களை வாபஸ் பெற நேரிட்டது. இதனால் உள்ளக ரீதியாக பாரிய வீழ்ச்சியை சந்திக்கும் அச்சுறுத்தலை அரசாங்கம் எதிர்நோக்கியுள்ளது என்ற சூட்டின் அடிப்படையிலேயே நிலைத்திருப்பதாக இந்த அரசாங்கம் எண்ணுகிறது. இதுதான் இந்த அரசாங்கத்தின் தொலைநோக்கு. கட்சியிலிருந்து பிரிந்து சென்ற மாற்றுக்குழுவினர் கோடிட்டு காட்டக்கூடிய செயல்களில் ஈடுபடுகின்ற அதேவேளை மக்கள் விடுதலை முன்னணி ஏன் அமைதியை கடைபிடித்து வருகின்றது என ஊடகவியலாளர் ஒருவர் இதன் போது வினவினார். 90% ஆதரவு இருப்பதாகவும் தேசிய மாநாட்டை கூட்டி எதிர்காலத்தில் துரத்துவதாகவும் கூறினார்கள். ஊடகங்களிலும் எழுதியிருந்ததனை நாம் அவதானித்தோம். அவ்வாறாயின் அந்த ஊடக கண்காட்சியை மாத்திரமே நோக்குவதா என்ன? உங்களுக்கு அது போன்ற ஒரு எண்ணம் உருவாகலாம். எனினும் நடைமுறை ரீதியில் என்ன நடைபெறுகிறது என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும். மக்கள் விடுதலை முன்னணியின் கிராமப்புற அங்கத்தவர்கள் விலகினால் அழுத்தம் ஏற்படும் என்பதனை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். அவ்வாறாயின் கடந்த காலத்தில் குழு ஒன்று விலகியதாலும் முன்னணிக்கு ஓரளவு அழுத்தம் ஏற்பட்டுள்ளது. அதனை நிராகரிக்க தேவையில்லை. எனினும் அது எந்த விதத்திலும் மக்கள் விடுதலை முன்னணியின் செயற்பாடுகளை பின்னடைவு காண செய்யும் அளவிற்கு பிரபலமான ஒன்றல்ல. ජනතා විමුක්ති පෙරමුණේ ක්‍රියාමාර්ග ආපසු වරවන්න, ජනතා විමුක්ති පෙරමුණේ දේශපාලන ආපසු වරවන්න තරම් ප්‍රබල එකක් නෙවෙයි. விளம்பரங்களின் பின்னர் செய்திகள் தொடரும். உயர்ந்த தர நேர்த்தியால் உலக புகழ்பெற்ற கோஸ்வே பெயிண்ட் ரகங்கள் என்றென்றும் மக்கள் நம்பிக்கையை வென்றவை. தம்பி, இந்த சம்பந்தத்தை உங்க வீட்லயே சொல்லிருக்கீங்கல்ல? எப்படி சொல்றதுன்னே தெரியல அங்கிள். அப்ப என்னதான் செய்ய நினைச்சிருக்கீங்க? நினைச்சு பார்க்கவே முடியல. பார்த்தாலே பரவசம். இப்படி ஒரு கிறுக்கு பையனுக்கு எங்க பண்ண கொடுக்க முடியாது. ஐயோ அங்கிள், நான் இந்த சுவர்களுக்கு பூசி இருக்கிற பெயிண்ட் எல்லாம் வர்ணிச்சேன். இதயங்களை துண்டி இழுக்கும் வண்ண கோலங்கள். உலக அங்கீகாரம் பெற்ற கோஸ்வே பெயிண்ட். முழு வீடுமே அழகா இருக்கு. ஏன் நான் மட்டும் அழகு இல்லையா? நீயும் அழகு, இந்த வீடும் அழகு. செய்திகள் தொடர்கின்றன.
வரலாற்று சிறப்புமிக்க சோமாவதி புண்ணிய பூமியில் அரச மரத்தை சுற்றி நிர்மாணிக்கப்பட்டுள்ள தங்கவேலி ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் இன்று திறந்து வைக்கப்பட்டது. மகா சங்கத்தினரின் மத அனுஷ்டானங்களுடன் இன்று முற்பகல் சுப வேளையில் ஜனாதிபதி தங்கவேலியை திறந்து வைத்தார். இந்த தங்க வேலியை அமைப்பதற்காக 30 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. தங்கவேலியை திறந்து வைத்த ஜனாதிபதி பின்னர் சோமாவதி தூபியையும் தரிசித்தார். புதிதாக 2000 பேர் கிராம சபை உத்தியோகத்தர்களாக இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாக பொது நிர்வாக அமைச்சு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 2000 பேரை கிராம சபை உத்தியோகத்தர்களாக நியமிப்பதாக பொது நிர்வாக மற்றும் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சர் WDJ செனவிரத்ன தெரிவித்தார். அதற்கான விண்ணப்பங்களை இன்னும் சில தினங்களில் கோர உள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் 3 பாடங்களில் சித்தி அடைந்தவர்கள் விண்ணப்பிக்க முடியும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதற்காக போட்டி பரீட்சையொன்றின் மூலம் தெரிவு செய்யப்படுவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். அனைவரினதும் இணக்கத்துடனேயே அதிகார பகிர்வு மேற்கொள்ளப்பட வேண்டும். மாத்தறையில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட போதே அமைச்சர் லக்ஷ்மண் யாப்பா அபிவர்தன இவ்வாறு குறிப்பிட்டார். 100 முறை மட்டுமல்லாது அதற்கு மேலாகவும் நாம் 13+ என கூறுகின்றோம். எதனை வழங்கப் போகிறீர்கள் என கேட்டவுடன் அமைதியாக இருக்கின்றார்கள். 13+ என்றால் என்ன என்பது தொடர்பில் இந்த அரசாங்கத்தின் அமைச்சர்களுக்கு கருத்து வெளியிட தெரியவில்லை. எதனை வழங்கப் போகிறார்கள்? 13+ எனப்படும் 13வது அரசியலமைப்பு திருத்தத்திற்கு அமைய எதனை வழங்கப் போகிறீர்கள் என்பதனையே கேட்கிறீர்கள். போலீஸ் அதிகாரமா, காணி அதிகாரமா வழங்கப் போகிறீர்கள் என கேட்கின்றோம். அதற்கு ஒரு பதிலும் இல்லை. பிளஸ் என கூறுகின்றனர். அவர்கள் அமைச்சு பதவியுடன் சலுகைகளை அனுபவித்துக் கொண்டு மக்களது பிரச்சனைகளை கவனத்திற்கு கொள்ளாது இருக்கின்றனர். மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதித்துவா யட்டதே ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் கீழ் எந்த ஒரு மதத்திற்கும் இனத்திற்கும் எந்தவித பாதிப்புகளும் இல்லாத வகையில் நாட்டிற்கு பாதிப்பினை ஏற்படுத்தும் வகையிலான தீர்மானங்களை அவர் ஒருபோதும் மேற்கொள்வதில்லை. அது எனக்கு 100% தெரியும். அவருக்கு கீழ் 13க்கு அதிகமாக கொடுத்தாலும் நாட்டில் உள்ள பிரச்சனைகளை தவறான வகையில் நிரூபிக்க முனைந்தாலும் அவரது தலைமையின் கீழ் நாட்டிற்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. நாட்டு மக்களின் இணக்கப்பாட்டுடனேயே 13 அல்லது 13க்கு அதிகமானது வழங்கப்படும். 13 නෙවෙයි ඊට වැඩි එකක් වුණත් දෙනවා. හැබැයි දෙන්නේ මේ රටේ සියලු දෙනාම එකගත්ත ඇතුව. புனித அலோசியஸ் வித்யாலயத்தில் நடைபெறும் அலோசியன் 2012 வர்த்தக கண்காட்சியின் இறுதி நாள் ஒன்றாகும். தற்போது அங்கு அமைக்கப்பட்டுள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் விசேட கலையகத்திலிருந்து இணைந்து கொள்கின்றார் எமது அலுவலக செய்தியாளர் முருகேசராஜா பிரதீப். வணக்கம் பிரதீப். இப்பொழுது நாங்கள் காலி சமநல விளையாட்டு மைதானத்திலிருந்து உங்களோடு இணைந்திருக்கின்றோம். நியூஸ் ஃபர்ஸ்ட் மற்றும் எஸ்ஓ நிறுவனம் ஆகியன இணைந்து ஏற்பாடு செய்திருக்கின்ற தனமுத்து சாயன நிகழ்வுகள் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறது. இப்பொழுது காலி சமநல விளையாட்டு மைதானம் மிகவும் அழகாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு மிகவும் ஒரு அற்புதமான காட்சியை இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமன்றி இந்த நிகழ்வுகளிலே ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். சிறுவர்கள் மற்றும் பெரியவர்களின் அனைவருமே வயது வித்தியாசம் என்று இந்த நிகழ்வுகளிலே கலந்து கொண்டிருப்பது எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே அது மாத்திரமன்றி இங்கு சிறுவர்களுக்கான களியாட்ட நிகழ்வுகள் எல்லாம் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே நாங்கள் உங்களை இந்த நிகழ்வுகளுக்கு அழைக்க காத்திருக்கிறோம். இதற்கான நிகழ்வுகள் எல்லாம் இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருப்பது எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நியூஸ் ஃபர்ஸ்ட் என்றுமே மக்களுக்கு செய்திகளை மாத்திரம் வழங்குவதோடு நிறுவிடாமல் மக்களுக்கான சேவைகளை மிகவும் சிறப்பாக வழங்குகின்ற ஒரு ஸ்தாபனமாக அது இருக்கிறது. இப்பொழுது இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்வுகளில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். நன்றி பிரதீப். காலி சென்ட் அலோசியஸ் பாடசாலையில் இடம்பெற்ற நியூஸ் ஃபர்ஸ்ட் மற்றும் எஸ்லோனின் தனமுத்து சாயன நிகழ்வு இன்றுடன் நிறைவு பெற்றது. சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் இடம்பெற்ற தனமுத்து சாயனவில் பெருந்திரளானோர் கலந்து கொண்டிருந்தனர். நியூஸ் ஃபர்ஸ்ட் மற்றும் எஸ்லோடினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள தனமுத்து சாயன நிகழ்வு இம்முறை 3வது தடவையாக இடம்பெற்றது. இங்கு சேவைகளை பெற்றுக் கொள்வதற்காக இன்று காலை முதல் பெருந்திரளானோர் வருகை தந்திருந்தனர். தச்சு தொழில் கலைஞர்கள், சிவில் பொறியியலாளர்கள், வாஸ்து நிபுணர்கள், வீடமைப்பு நிர்மாணத்துறையைச் சேர்ந்த நிபுணர்கள் உள்ளிட்ட பலர் இங்கு மக்களுக்கு இலவச ஆலோசனைகளை வழங்கினார்கள். அத்துடன் அரசு நிறுவனங்கள் சிலவும் தனமுத்து சாயன நிகழ்வில் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை நியூஸ் ஃபர்ஸ்ட் மற்றும் எஸ்லோ நிறுவனத்தாரின் தனமுத்து சாயன நிகழ்ச்சியுடன் காலியை அண்மித்த பகுதிகளில் நிலவுகின்ற குடிநீர் வடிகாலமைப்பு பிரச்சினைகளுக்கு தீர்வினை பெற்றுக் கொடுக்கும் நோக்கிலான சேவையொன்று முன்னெடுக்கப்பட்டது.
நாம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். உங்களிடமிருந்து அதிக அளவிலான சேவைகளை பெற்றுக் கொண்டோம். காலி சென்ட் அலோசியஸ் பாடசாலையின் அலோசியன் 2012 ஆண்டிற்கான வர்த்தக மற்றும் களியாட்ட நிகழ்ச்சியினை முன்னிட்டு நியூஸ் ஃபர்ஸ்ட் எஸ்டோ நிறுவனத்தாரின் தனமுத்து சாயன நிகழ்வு நடத்தப்பட்டது. அந்த வகையில் இன்றிரவு நடைபெற உள்ள இசை நிகழ்ச்சியுடன் அலோசியன் 2012 நிகழ்வு நிறைவுக்கு கொண்டு வரப்பட உள்ளது. இதேவேளை நேற்று நடைபெற்ற இசை நிகழ்ச்சியில் பெருந்திரளானோர் கலந்து கொண்டிருந்தனர். பிரதான அனுசரணை SLS சான்றிதழ் பெற்ற ஒரே தேநீர் கோப்பை T6 ஒரு தேநீர் கோப்பை பலவற்றை உணர்த்துவதால். இலங்கையில் அதிகார பகிர்வு தொடர்பான விமர்சனங்கள் மற்றும் அதன் திசை குறித்து ஆராய்கின்ற 13+ விசேட தொகுப்பில் 2006 ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் அதிகார பகிர்வு தொடர்பான விமர்சனங்கள் எந்த திசையில் பயணித்தன என்பன தொடர்பில் இன்று நாம் ஆராய்கின்றோம். 2006 ஆண்டு அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி வடக்கு கிழக்கு மாகாணங்களை ஒன்றிணைப்பது சட்டவிரோதமானது என உயர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. 2006 ஆண்டு அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் இடையில் ஏற்படுத்தப்பட்ட புரிந்துணர்வு உடன்படிக்கை மூலம் அதிகார பகிர்வு தொடர்பான விமர்சனங்கள் மீண்டும் எழுந்தன. இந்த உடன்படிக்கையில் சமாதானம், நல்லாட்சி மற்றும் அபிவிருத்தி ஆகியன தொடர்பிலான தேசிய பிரச்சினைகளுக்கு ஒத்துழைப்புடன் செயற்படுவதற்கு இணக்கம் காணப்பட்டது. வடக்கு கிழக்கு பிரச்சினைகள், தேர்தல் மறுசீரமைப்பு, நல்லாட்சி, சமூக அபிவிருத்தி, சகவாழ்வு என்பவற்றிற்கான உத்தேச வியூகம் இந்த உடன்படிக்கையில் முக்கிய தலைப்புகளாக உள்ளடக்கப்பட்டிருந்தன. இந்த தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு இரண்டு கட்சிகளுக்கும் இடையில் இணக்கம் காணப்பட்டதுடன் 17வது அரசியலமைப்பு திருத்தத்தை முறையாக நடைமுறைப்படுத்துவதற்கான இணக்கமும் இதில் எட்டப்பட்டிருந்தது. இந்த புரிந்துணர்வு உடன்படிக்கையை 2 வருடங்களுக்கு மாத்திரம் ஏற்படுத்திக் கொண்டிருந்த போதிலும் அதனை குறிப்பிட்ட அளவு காலத்திற்கு நடைமுறைப்படுத்த முடியாமற் போனது. சமாதான பேச்சுவார்த்தைகளின் மூலம் தீர்வு காணும் முயற்சியானது பயன்மிக்க பங்களிப்பினை வழங்க மாட்டாது என LTTE இயக்கத்தின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் 2006 ஆண்டு நவம்பர் மாதம் தனது மாவீரர் தின உரையில் குறிப்பிட்டிருந்தார். இந்த மாவீரர் தின உரையின் பின்னர் 2006 ஆண்டு டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச மீது தற்கொலை குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது. இதே தினத்தில் இந்தியாவில் உரையாற்றிய எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க அனைத்து இன மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அரசியல் தீர்வொன்றின் அவசியம் நிலவுவதாகவும் அதற்கு சகல கட்சிகளினதும் ஒத்துழைப்பு தேவை எனவும் கூறியிருந்தார். எனினும் இன்று வரை அதன் பொருட்டு அரசியல் கட்சிகளிடையே இணக்கப்பாடு எட்டப்படவில்லை. 13+ தொடர்பாக ஆராயும் விசேட தொகுப்பினை நாளைய தினமும் எதிர்பாருங்கள். பிரதான அனுசரணை SLS சான்றிதழ் பெற்ற ஒரே தேநீர் கோப்பை T6 ஒரு தேநீர் கோப்பை பலவற்றை உணர்த்துவதால். மகாத்மா எவ்வாறு அரசியலில் ஈடுபட்டார்? ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க இன்று குருநாகல் நாரமல பகுதியில் இடம்பெற்ற கூட்டத்தில் இங்கிலாந்தை உதாரணமாக கொண்டு கட்சி ஆதரவாளர்களை தெளிவுபடுத்தினார். 2010 ஆண்டு இங்கிலாந்தில் கன்சர்வேட்டிவ் கட்சி வந்ததன் பின்னர் பல்கலைக்கழக கட்டணங்கள் உயர்வடைந்தன. மாணவர்கள் பாரிய அளவிலான ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டனர். பாரிய கட்டடங்கள் இருந்த வீதிகளில் வீதியை மறைத்து பாராளுமன்றத்திற்கு சென்றனர். அவர்களில் ஒரு பகுதியினர் பிரிந்து சென்று கற்பிரயோகம் நடத்தினர். கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைமையகத்தின் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டன. ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்தவர்கள் அதனை ஏற்றுக்கொள்ள மறுத்தனர். தாம் அதனை வேண்டுமென்றே செய்யவில்லை எனவும் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்குமாறும் குறிப்பிட்டனர். அவ்வாறே தான் குறிப்பிட்டனர். அதுபோன்று ஏனைய கட்சிகளும் மறுப்பு தெரிவித்தன. கன்சர்வேட்டிவ் கட்சி பல்கலைக்கழக கட்டணத்தை அதிகரித்ததற்கு சாபமிட வேண்டும் என தொழிலாளர் கட்சி குறிப்பிட்டது. அவ்வாறே கன்சர்வேட்டிவ் கட்சியின் அலுவலகம் மீது கற்பிரயோகம் நடத்தப்பட்டமைக்கு மறுப்பு வெளியிட்டது. அனைத்து கட்சிகளும் இதனை குறிப்பிட்டன. இதுதான் மிகவும் சிறந்த உதாரணம். இங்கிலாந்தில் உள்ள மிகச்சிறந்த அரசியல்
இங்கிலாந்தில் அவ்வாறானதொரு செயல் இடம்பெறுகின்ற போது ஆதரவு வழங்கும் வகையில் எவரும் காட்டிக் கொள்வதில்லை. මහත්මා දේශපාලන ඉංගලන්තේ ඔහොම වැඩක් කරනකොට කවුරුවත් ඒවට අනුබල දෙන්නවත් සහයෝගය දෙනවා කියලා පෙන්වන්න යන්නේ නැහැ. இதன் போது ஆதரவாளர்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகத்தை புனரமைப்பதற்கு நிதியுதவி வழங்கினர். மருந்தகங்களின் தரத்தினை பரிசோதிக்கும் நடவடிக்கையினை கண்காணிப்பதற்கு 6 விசேட அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். குறித்த அதிகாரிகளை அனைத்து பகுதிகளையும் உள்ளடக்கும் வகையில் செயற்பட உள்ளதாக வாசனை திரவியங்கள் மற்றும் ஔடதங்கள் அதிகார சபையின் பணிப்பாளர் ஹேமந்த பெனரகம குறிப்பிட்டார். மருந்தகங்களை பரிசோதிக்கும் நடவடிக்கையினை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அதிக அளவிலான அதிகாரிகளை ஈடுபடுத்தி அவர்களுக்கு மேலதிக அதிகாரத்தினை வழங்குவதன் மூலம் இலக்கினை இலகுவாக வெற்றி கொள்ள முடியும் என வாசனை திரவியங்கள் மற்றும் ஔடதங்கள் அதிகார சபையின் பணிப்பாளர் மேலும் கூறினார். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபேறு மீளாய்விற்காக சுமார் 1,40,000 பேர் விண்ணப்பித்துள்ளனர். பரீட்சை பெறுபேறு மீளாய்வுக்கான ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவிக்கின்றது. இதேவேளை கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையின் விடைத்தாள் மதிப்பீடு பணிகள் இன்றுடன் நிறைவடைகின்றன. கடந்த 22ஆம் தேதி ஆரம்பமான விடைத்தாள் மதிப்பீடு பணிகளுக்காக பயன்படுத்தப்பட்ட 28 பாடசாலைகளின் கல்வி நடவடிக்கைகள் மீண்டும் நாளை ஆரம்பமாகின்றன. பிரதான அனுசரணை சிங்கர் ப்ளூரே பிளேயர் HD படத்தறிவுடன் மேலும் பல சிறப்பம்சங்கள் சந்தையில் மிகச்சிறந்த விலை. சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெய் பீப்பாயொன்றின் விலை $150 வரை உயர்வடையலாம் என ஈரான் கூறியுள்ளது. தமது எண்ணெய் இறக்குமதிக்கு ஐரோப்பிய ஒன்றியம் தடை விதித்துள்ளமையே இதற்கு காரணம் என ஈரான் எண்ணெய் வளத்துறை பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கான எண்ணெய் ஏற்றுமதியை அடுத்த வாரம் நிறுத்துவது தொடர்பான வாக்கெடுப்பு ஈரான் பாராளுமன்றத்தில் அடுத்த வாரம் நடத்தப்பட உள்ளது. இந்த நிலையில் பெஞ்ச்மார்க் பிராண்ட் மசகு எண்ணெய் பீப்பாயொன்றின் விலை $111.50 அதிகரித்திருந்தது. பிரதான அனுசரணை சிங்கர் ப்ளூரே பிளேயர் HD படத்தறிவுடன் மேலும் பல சிறப்பம்சங்கள் சந்தையில் மிகச்சிறந்த விலை. நேற்று காலை 6 மணி முதல் இன்று காலை 6 மணி வரையிலான 24 மணித்தலங்களுக்குள் நாட்டின் பல்வேறு பிரதேசங்களில் இடம்பெற்ற 15 வாகன விபத்துகளில் 17 பேர் உயிரிழந்துள்ளனர். அண்மை கால வரலாற்றில் அதிக வாகன விபத்துகள் பதிவான காலப்பகுதி இதுவாகும் என போலீஸ் பதிவுகள் குறிப்பிடுகின்றன. இவற்றுள் மிகவும் பாரதூரமான விபத்து களுத்துறை பயாகல பகுதியில் பதிவாகியுள்ளது. காலிவீதியின் தெற்கு பயாகல பிரதேசத்தில் நேற்று நள்ளிரவு 3 வாகன விபத்துகள் பதிவாகின. மது போதையில் இருந்த வாகன சாரதி ஒருவர் அதிக வேகத்துடன் காரை செலுத்தியதால் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. காரின் சாரதி பயாகல தலுவத்த பிரதேசத்தில் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த ஒருவர் மீது முதலில் மோதியுள்ளார். இதன்போது சைக்கிளில் பயணித்தவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இதேவேளை சாரதி தமது வாகனத்தை நிறுத்தாமல் சென்றமை காரணமாக சைக்கிளில் சென்று கொண்டிருந்த மற்றொருவரும் காரில் மோதி உயிரிழந்துள்ளார். இந்த 2 விபத்துகளிலும் 2 உயிரிழந்த போதிலும் தொடர்ந்து வாகனத்தை நிறுத்தாமல் பயணித்த இந்த கார் 3வது முறையாகவும் மோட்டார் சைக்கிள் ஒன்றுடன் மோதியுள்ளது. இதன்போது மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் காயமடைந்துள்ளார். இதன்போது சைக்கிளில் பயணித்த ஒருவர் காரில் மோதி அருகிலிருந்து வீடொன்றின் கூரை மீது தூக்கி எறியப்பட்டு கூரையை உடைத்துக் கொண்டு வீட்டிற்குள் விழுந்து உயிரிழந்தமை மிகவும் கோரமான சம்பவமாக அமைந்துள்ளது. விபத்துக்குள்ளான 2 சைக்கிள்கள், மோட்டார் சைக்கிள் மற்றும் கார் ஆகியன பயாகல போலீஸ் நிலையத்தின் பொறுப்பில் வைக்கப்பட்டுள்ளன. பயாகல பகுதியைச் சேர்ந்த 28 மற்றும் 30 வயதுடைய 2 இளைஞர்களே வாகன விபத்துகளில் உயிரிழந்துள்ளனர். மரண வீடொன்றிற்கு சென்று திரும்பிக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலேயே அவர்கள் அனர்த்தத்திற்கு உள்ளாகியுள்ளனர். விபத்துடன் தொடர்புடைய வாகன சாரதிக்கு சிறு காயங்களே ஏற்பட்டுள்ளன. நாகுட வைத்தியசாலையில் அவர் சிகிச்சை பெற்றுள்ளதுடன் களுத்துறை நீதவான் முன்னிலையில் அவர் இன்று ஆஜர் செய்யப்பட்டதை அடுத்து அவர் அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அன்றைய தினம் அடையாள அணிவகுப்பிற்கு இந்த சாரதி உட்படுத்தப்பட உள்ளார். தெற்கு பயாகலவில் தான் விபத்து நேர்ந்துள்ளது. அமைச்சரின் சகோதரியின் புதல்வரை காரை செலுத்தியுள்ளார். இப்பொழுது காரை அவர் மோதவில்லை, வேறொருவரை காணப்படுகின்றார். இதற்காக போலீசார் எதுவுமே கூறவில்லை என்பதுடன் எந்த நடவடிக்கையையும் எடுக்கவில்லை. சாரதியை மாற்றிவிட்டனர்.
வாகனத்தில் மேலும் ஒரு இளைஞர் இருந்துள்ளார். அத்துடன் 2 மதுபான போத்தல்களும் இருந்துள்ளன. வாக்குமூலம் பெறுவதற்கும் சடலத்தை காண்பிப்பதற்கும் சாரதி அழைத்து வரப்படவில்லை. பயாகல போலீசார் வைத்தியசாலையில் இருக்கவும் இல்லை. அவர்கள் வேறுவளை தொடங்கொட களுத்துறை பகுதிகளிலேயே இருக்கின்றனர். காரை மறைத்து விட்டனர். மோதுண்ட இருவரும் உயிரிழந்து விட்டனரா என்பதை கூட பார்க்க வரவில்லை. இந்த சந்தர்ப்பத்தில் சட்டத்தை அமுல்படுத்துவதில் சிக்கல் நிலவுவதாக தெரிவித்து வைத்தியசாலை வளாகத்தில் வைத்து உயிரிழந்தவர்களின் உறவினர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டது. விபத்துடன் தொடர்புடைய நபர் பிரதேச அரசியல்வாதி ஒருவரின் உறவினரா என்று பயாகல போலீஸ் நிலையத்தின் உயர் அதிகாரி ஒருவரிடம் நாம் வினவினோம். அரசியல் தொடர்புகள் குறித்து தாம் அறிந்திருக்கவில்லை என்பதுடன் விபத்துக்கு காரணமான சாரதி சிறு காயங்களுக்கு உள்ளாகி இருப்பதாக அவர் குறிப்பிட்டார்.